ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டில் இருக்கிற ஒரு சில சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஓமப்பொடி. வாங்க சட்னி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன பவுலில் ஒரு 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமோ பவுலோ எடுத்துக்கோங்க. அப்போ சட்டுன்னு உங்களுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஓமத்தை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ஓமத்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது கூடவே ஆல்ரெடி நம்ம சூடாகிட்டு இருக்கிற ஆயிலில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். சேர்த்துட்டு உடனே கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கை வச்சு ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. கையில் மாவு கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம், நூல் புட்டெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையோ இல்லை ப்ரஷ்ஷோ வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை இதில் ஒரு 3/4 வாசி உள்ளே சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இதில் ஒரு மாவு. இதே மாதிரி சின்ன ஹோல் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மாவை பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழகாக பிழியறதுக்கு வரும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது பிழியும் போதே உங்களுக்கு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். பிழிஞ்சு விட்ட உடனே நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கோ இல்லை நைஃபோ இல்லை இந்த மாதிரி ஜல்லியோ வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி கருகிடும். ஏன்னா இது ரொம்ப நைஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி இருந்தால் தான் ஓமப்பொடி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட்டுக்கிறேன். ஆயில் கரெக்டான ஹீட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் சின்ன கப்பில் 1.5 கப் மாவு தான் சேர்த்துருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பேட்ச் சுட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதோட வாசனையை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக, ரொம்ப உடைச்சா கையில் டக்குன்னு உடஞ்சி வரும். ரொம்ப கமகமன்னு அந்த ஓம வாட்டர் அதோட வாசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கடலை மாவு இதை வச்சே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட தாராளமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.